அனைவருக்கும் வணக்கம். I'm very happy to be here. Father Joe Arun பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல to be part of the first Women's Day celebration celebrated by Liba and to be here on the stage and to meet all of you and for this opportunity which Loyola has given me. I thank you all for that. And thank Father Joe Arun, Director of Liba, Father Rector, Nilavarasi, our first, the youngest women counselor, and Sabiha, and Amala Noble, the student counselor here on stage, the faculty, and all the students who are here, and especially all the boys who are here today to celebrate women. I thank you all. And Women's Day அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பொழுது விமென்ஸ் டேக்கு வந்து வெவ்வேறு நிறங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. விமென்ஸ் டே அப்படிங்கிறது பெண்களுடைய உரிமைகளுக்காக பெண்கள் போராடியதை, பெண்களுக்கான சம்பளம் வேணும், ஊதியம் வேணும், வேலையில் வந்து நியாயமாக அவர்கள் நடத்தப்பட வேண்டும், அந்த வேலை நேரம், அதுக்கு தாண்டி voting ரைட்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போராடி அந்த உரிமைகளை பெற்ற தினம்தான் விமென்ஸ் டே. ஆனால் இன்றைக்கி நிறைய கடைகளில் வந்து விமென்ஸ் டே சேல் போடுறாங்க, விமென்ஸ் டேக்காக வந்து நகைக்கடையில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து விமென்ஸ் டே வந்து பெண்களுக்கு, வீட்டில் இருக்க பெண்களுக்கு ஒரு நகையோ ரிங்கோ வாங்கிட்டு போய், இல்லைனா பூங்கொத்தோ வாங்கிட்டு போய் கொடுத்து அதை விமென்ஸ் டே செலிப்ரேஷன் நினச்சிக்கிறாங்க. இல்லை, இப்போ ஃபாதர் ஜோ அருண் அவர்கள் பேசும்பொழுது ஒன்று சொன்னார். இன்றைக்கி விமென்ஸ் டே நாங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தோம். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் சமைச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. இதில் என்ன இருக்குது? விமென்ஸ் டே செலிப்ரேஷன் தினம் பண்ணுறது தானே. ஒரு நாள் நீங்க சமைச்சு இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு போட்டிருந்தீங்கன்னா இது நாளைக்கு கூட நீங்க பண்ணலாம். நாளைக்கு அவங்க பொறுத்துக்குவாங்க. நீங்க எவ்வளவு மோசமா சமைச்சாலும் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, பொறுத்துக்குவாங்க. அதுதான் விமென்ஸ் டே. டு ஷேர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டு நாட் மேக் இட் நான் நீங்க இல்ல see I am not saying that it's wrong. வந்து இன்னைக்கு அவங்க உங்களுக்கு சமைச்சு செலிப்ரேட் பண்ணது நான் தப்புன்னு சொல்லலாம் வரல, உங்க மேல நான் குற்றம் சொல்ல வரவில்லை. ஆனால் and we keep இங்க பேசிய நிலவரசி சொல்லும் பொழுது சொன்னார், ரொம்ப நல்லா பேசினாங்க. She said she has stage fear. I don't think actually there's anybody without stage fear. ஒவ்வொரு முறையும் யாராக இருந்தாலும் வந்து ஒரு சின்ன பயத்தோடு என்ன சொல்ல போகிறோங்கிறது தான், அந்த சந்தேகத்தோடு தான் வந்து மைக் முன்னாடி நிற்பாங்க. அதனால் there's nothing to worry about it. நல்லா பேசினாங்க. But she said we are being questioned. வந்து ஒரு பெண் வந்து ஒரு அரசியலுக்கு வரும்பொழுதோ இல்லைனா வேலைக்கு செல்லும் பொழுதோ you will be questioned. You have to prove yourself much more than a man has to prove himself. And that is reality. அதுதான் நிதர்சனம். அதை தாண்டி தான் நான் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தம். அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களோடு நாங்கள் அத்தனை பேரும் நிற்போம் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களுக்கு தருகிறேன்.
பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் எத்தனையோ விஷயங்களை இன்னைக்கு பெண்கள் தாண்டி வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, நான் பெண்கள் சமைச்சு இன்னைக்கு உங்களுக்கு போட்டது தான் வந்து உங்களுக்கு விமன்ஸ் டேன்னு கேட்ட பொழுது பெண்கள் எந்த அளவுக்கு கை தட்டினாங்களோ இங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கை தட்டினாங்க. ஸோ ஐ கேன் see the change happening. You did not think it is wrong. You did not think வந்து ஒரு பெண் மேடையில் ஏறி நாங்கள் ஏன் சமைக்கணும் அப்படின்னு கேட்கறது தவறு என்று நினைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை கடந்து இன்னைக்கு அதை கைத்தட்டி வரவேற்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும் பொழுது I definitely believe that there is hope. I definitely believe that தந்தை பெரியார் திராவிட இயக்கம் வந்து அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உழைப்பு மாற்றங்கள் அத்தனையும் இன்னைக்கு நாம் கண் முன்னால அது நிஜமாகி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கும் பல இடங்கள்ல வந்து அந்த சூழல் மாறிவிடவில்லை. பெண் படிக்கக்கூடாது நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். தமிழ்நாட்டில் கூட நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம் வந்து பெண் உயர்கல்வியில் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை விஞ்சக்கூடிய மாநிலங்கள் ரொம்ப கம்மி. உயர்கல்வியில் இன்னைக்கு வந்து அதிகமாக பெண்கள் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் உயர்கல்வியிலே இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாம் படிக்கிறாங்க. பள்ளி படிப்பில் வந்து அதிகமாக மார்க்ஸ் வாங்கக்கூடியவர்கள் பெண்கள், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்காங்க. அதே போல் உயர்கல்வியில் படிச்சுட்டு வெளியில் வரக்கூடியது அதிக சதவிகிதம் பெண்களாக இருக்காங்க. ஆனால் வேலைக்கு போகக்கூடிய சதவிகிதத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் இட் இஸ் லெஸ் தென் 23%. அப்போ அந்த டிவைட் கேப் என்ன ஆகுது? ஏன்? Why is so much of talent, intelligence, potential being wasted? எது அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய தடை? பெண்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த காலகட்டத்தை தாண்டி பெண்கள் படிச்சிடணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்தாரு, எங்கள் வீட்டில் கல்யாணம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப மகிழ்ச்சி, என் பொண்ணுக்கு கல்யாணம். நாங்கள் சரி பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு, என்ஜினியரிங் படித்தாங்க அப்படின்னாரு. படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னாங்க. ரொம்ப பெருமையாக சொன்னார் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன் ஏன்னு. இல்லை எங்கள் வீட்டிலெல்லாம் வந்து பெண்களை வந்து படிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் படிச்சுட்டு குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அதனால் படிக்க வைக்கிறோம், ஆனால் வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம், அது தேவை எங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கே தான் வந்து அந்த படித்து விட்டு கனவுகளோடு வரக்கூடிய அந்த பெண்ணுடைய கனவுகள் உடைக்கப்படக்கூடிய இடம் அதுதான். வீட்டில் நீ படிச்சுட்டு அந்த ரசம் வைக்கிறதுக்கும் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் அந்த வீட்டு பெருக்கி துடைக்கிறதுக்கும் உன்னுடைய படித்து வந்திருக்கக்கூடிய அத்தனை அறிவையும் நீ அதற்கு பயன்படுத்து. நான் வீட்டு வேலையை குறைச்சி சொல்லலை, ஆனால் அதற்கு மட்டுமே பயன்படுத்தினால் I will skill you, equip you, everything to become a additional ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. டியூஷன் டீச்சர் வேலை அதையும் நீ சேர்த்து பார்க்கலாம், அதுக்காக உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஒரு மாற்றம் வந்து விட்டது, அடுத்த மாற்றத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண விஷயம் வந்து ஒரு அரசியலில் வந்து யாரையாவது ரொம்ப அவமானப்படுத்தணுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த அரசியல்வாதிக்கு வளையல் அனுப்புவாங்க, இல்லைன்னா புடவை அனுப்புவாங்க. அது ஏன் வந்து இந்த சமூகத்தில் ஒருத்தரை கொச்சப்படுத்தணும்னா, குறைச்சி சொல்லணும்னா, ஒருத்தரை கோழைன்னு சொல்லணும்னா, ஏன் இல்லைன்னா வந்து யூ நாட் அப் டு த மார்க்குன்னு சொல்லணும்னா, why are you called a woman? அந்த மனதுக்குள்ளே அது ஏன் திரும்ப 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 பதியப்பட்டிருக்கு? வளையல் போட்டுக்கோணுமா இல்லையா? போய் வளையல் போட்டுக்கோ, உன்னால் செய்ய முடியல, நான் சொன்னதை செஞ்சு சாதிச்சு காட்ட முடியல, போய் வளையல் போட்டுக்கோ. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு அடுக்கலையும் அது பதியப்பட்டிருக்கிறது. நமக்கு பெண் என்பவள் நமக்கு அடுத்தவள், நம்மை விட குறைந்தவள், நம்மை விட தாழ்ந்தவள் அப்படிங்கிறது
நம்ம அத்தனை பேருடைய மனதிலும் அது மறுபடியும் and it's not easy for women to break these things. ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் பாட்டி அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் சொல்லி 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 இதெல்லாம் உன் பொறுப்பு. இப்போ நான் கூட நிறைய தடவை சொல்லுவேன், ஒரு ஆண் அரசியலில் இருக்கும் பொழுது காலையில் எழுந்து பேப்பர் படிச்சுட்டு அங்கே வந்து உட்கார்ந்தா டேபிளில் சாப்பாடு இருக்கும். அப்புறம் வெளியில் போகும் பொழுது ஒரு காஃபியோ சூப்போ வச்சு கொடுத்து வெளில அனுப்புறதுக்கு ஆள் இருக்கும். அவ்வளோதான், அவங்களுடைய கடமை வீட்டில் முடிஞ்சு போச்சு. மதியம் வீட்டுக்கு வரும்பொழுது 10 பேரை கூட்டிகிட்டு வந்தாலும் சாப்பாடு பண்ணி வச்சுட்டு காத்திருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்கிறது. உங்களோட எந்த வந்து வேலைக்கும் தடை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் ஒரு பெண் அரசியலுக்கு வரும்பொழுது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் வீட்டில் உப்பு புளி மிளகா இல்லைன்னா, இருக்கக்கூடிய லெக்சரர்ஸை நான் கேட்குறேன், எல்லாமே அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. பிள்ளை படிக்கலைன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் கணவனுடைய அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. சுற்றம் சூழல் யாருக்கு எது தேவையோ அத்தனைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அதுக்கப்புறம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கடமைகளையும் ஆண்களை விட நீங்கள் சிறப்பாக செய்தால்தான் உங்களை சமமாகவே ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் பெண்கள் தாண்டி வர வேண்டிய, பெண்கள் செய்ய வேண்டிய அந்த முதலீடு என்பது எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் இட் இஸ் மச் மோர் தென் வாட் அ மேன் ஹேஸ் டு இன்வெஸ்ட். அதற்கான மரியாதையை நாம் தர வேண்டும். அதை ஆண்கள் உணர தொடங்கும் பொழுது you will definitely share the responsibilities. You will definitely respect them as equals. அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம்ல, ஆண்மை ஆண்மை. அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஒருத்தனை இன்சல்ட் பண்ணோன்னா வளையல் அனுப்புகிறோம்ல, ஏன்னா அது ஆண்மை, இது பெண்மை. வளையல் போட்டுக்கிறது பெண்மை. அதுக்கு தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், சமத்துவம் வர வேண்டும் என்றால் ஆண்மை அழிய வேண்டும் என்று. ஆண்கள் அழியணும்னு சொல்லலை, ஆண்மை அழிக்கப்பட வேண்டும். அது அழிஞ்சாதான் அந்த ஆண் என்ற அந்த கர்வம், அந்த திமிர், அதை வந்து பெண்களுக்கும் இருக்கு, ஆண்களுக்கு மட்டும் இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போய் நின்னோன்னா தான் ஆண் பெண் என்ற சமத்துவத்தை நாம் சென்றடைய முடியும். அதுவும் அதிகமாக இப்போ வந்து நேற்று கூட ஒரு டிஸ்கஷன் இருந்தது. மறுபடியும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பெண்ணுக்கு இந்த உலகம் பாதுகாப்பான ஒரு விஷயமாக இல்லை. வெளியில் வரணுங்கிறீங்க, வெளில வந்து வேலை செய்யணுங்கிறீங்க, ராத்திரியில் வந்து வேலை பார்க்கணுங்கிறீங்க, நாளைக்கு கூப்பிடுவாங்க, தண்ணி வரலமா 10 மணிக்கு 12 மணிக்கு வான்னு, அப்போ எப்படி என் பிள்ளையை நான் வெளியில் அனுப்ப முடியும் அப்படின்னு கேள்வி வரலாம். ஏனென்றால் இந்த சமூகம் பாதுகாப்பானதாக இல்லை, அதை எப்படி பாதுகாப்பானதாக மாற்ற முடியும் அப்படின்னு. இது வந்து வெறும் காவல்துறை, சட்டங்கள் இருக்கு. there are enough and more laws protecting or at least claiming to protect women, and everything is in place, but still women don't feel protected. அதற்கு அடிப்படை காரணம், பெண்கள் நமக்கு சமமானவர்கள் என்று ஒரு குடும்பமோ கல்வி நிலையங்களோ சொல்லி ஆண்களையும் பெண்களையும் வளர்ப்பதே கிடையாது. வீட்டில் எடுத்துக்கிட்டோன்னா அம்மா என்ன அப்பா என்ன சொல்லுவாங்க, ஒரு சகோதரனும் சகோதரி இருந்தால் சகோதரன் எப்போ வேணாலும் வெளியில் போயிட்டு எந்த நேரத்துக்கு வேணாலும் வீட்டுக்கு வரலாம். ஆனால் அந்த பெண் என்ன உடுத்துகிறாள், என்ன சாப்பிட்றா, வீட்டில் என்னென்ன வேலை செய்ய கற்றுக்கிறா, எப்படி பேசுகிறா, அவரோட டோன் என்ன இருக்குது. இன்னொருத்தர் வீட்டில் போய் வாழ வேண்டிய பெண் சத்தமாக பேசாத, கத்தாத, கோவப்படாத, இது அத்தனையும் சொல்லப்பட்டு செதுக்கப்பட்டு ஒரு பெண் வளர்க்கப்படுகிறாள். ஸோ அப்படி சொல்லும் பொழுது நீ தான் உன்னை பார்த்துக்கணும். நீ என்ன உடுத்துற அப்படிங்கிறது உனக்கு பாதுகாப்பு. நீ எத்தனை மணிக்கு எங்கே போகிறேங்கிறது தான் நீ பாதுகாப்பு. நீ அங்கேயே நிற்கிற அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் அவள் தான் பதில் சொல்லியாக வேண்டியிருக்கே தவிர ஒரு ஆணுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கும். ஒரு பெண் அங்கே இருந்தானா யூ கேன் ஆப்ஜெக்டிஃபை ஹர். ஷீ இஸ் ஜஸ்ட் அன் ஆப்ஜெக்ட். யூ கேன் யூஸ் ஹர். ஸோ தட் இஸ் வேர் this place becomes a place which is very dangerous
to women. When you tell our male children that if a woman is not dressed appropriately according to whatever anybody thinks, எது வேணாலும் அப்ராப்ரியேட்டாக இருக்கலாம், புடவை கூட இன்அப்ராப்ரியேட்டாக வந்து சில பேருக்கு தோணலாம், சில பேருக்கு ஜீன்ஸ் இன்அப்ராப்ரியேட்டாக தோணலாம், சில பேருக்கு இந்த சமூகத்தில் புர்கா கூட வந்து இன்அப்ராப்ரியேட்டாக தோணக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஸோ அந்த பாரத்தை வந்து நம்ம தொடர்ந்து பெண்கள் மீது தான் சுமத்தி கொண்டிருக்கிறோமே தவிர, அந்த பெண்ணுக்கு உனக்கு சமமாக இந்த சமூகத்திலே எந்த நேரமாக இருக்கட்டும், எந்த உடையிலாக இருக்கட்டும், எங்கேயாக இருந்தாலும் அவளுக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உரிமை உன்னை போலவே அவளுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சோன்னா டெஃபினெட்லி திஸ் பிளேஸ் கேன் நெவர் பி டேஞ்சரஸ் டு எனி வுமன். அதை நம்முடைய கல்வி செய்ய வேண்டும், அதை நம்முடைய குடும்பங்கள் வீடு என்பது செய்ய வேண்டும். பெற்றோர்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த வித்தியாசங்களை சொல்லி வளர்க்காம நீ ரெண்டு பேரும் ஒன்று தான் என்று சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சோன்னாலே ஒரு இந்த சமூகத்தில் அது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக உருவாகும். ஐம் ஷுவர் இந்த வயசில் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒன் டே யூ வில் பி பேரண்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒன்று, அந்த ஆண் பெண் என்பவர்களுக்கு வித்தியாசம் இல்லை என்று அந்த நம்பிக்கையோடு அந்த பிள்ளைகளை வளர்த்தோன்னாலே அது ஒரு பெரிய மாறுதலை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்பக்கூடிய ஒன்றே ஒன்று தான், இங்கே நிறைய இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு முக்கியமாக, ஒன்ஸ் யூ ஃபினிஷ் அண்ட் கோ அவுட் இன் டு திஸ் வேர்ல்ட், சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பெண் வந்து வெளில போனால் தப்பாக பேசுவாங்க, ஒரு பொது வெளிக்கு வரும் பொழுது முக்கியமான நிலவரிசை அவர் உங்களை பயமுறுத்தலை, ஆனால் இதுதான் உண்மை. First weapon against a woman is character assassination. I don't even want to use the word character assassination, but then I don't have another word which can communicate exactly what it is used for. So, this is the first weapon against women. I think it's pointless, it's a waste of time to argue against it and make your life revolve around it. You just should learn to ignore it, because இதே character assassination அது இருக்கக்கூடிய ஆண்களை பற்றி சொல்லும் பொழுது it becomes a feather on their cap, it becomes an achievement இல்லையா? So I think the least we can do is to ignore it and say my goals and aims are what I want to reach and nothing can stop me. ஏன்னா இவங்க வந்து உங்களை பற்றி தப்பாக பேசியோ இவங்க வந்து உங்களை கொண்டாடியோ நீங்கள் உங்களுடைய கனவுகளை சென்று அடைய போவது கிடையாது. இவங்க வந்து நீங்கள் எதையெல்லாம் விட்டு கொடுத்துட்றீங்க, என்னென்ன சாக்ரிஃபைசஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொண்டாடி நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்களை அடைப்போவதில்லை. இந்த தடைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உங்களை சுற்றி உருவாக்கப்படக்கூடிய இந்த வேலிகள், தடைகள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி எறியும் பொழுது தான் நாம் போய் சேர வேண்டிய இடத்தை சேர முடியும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒன்று, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பல விஷயங்கள் இந்த சமூகத்தில் வழி வழியாக வரும். ஜாதி மதம் வித்தியாசங்கள், ஏழை பணக்காரன் அப்படிங்கிறது, அதை கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும் இந்த சமூகம் நம்ம மீது திணித்து கொண்டு தான் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க கூடாது, உங்களால் அதை உடைக்க முடியும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையை யாருக்கும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய, உங்களுடைய கனவுகளை நம்பிக்கைகளை லட்சியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா you can never bring a change if you start giving up what you believe in. You are the change which has to happen in this world. அதனால் தயவு செய்து உங்கள் நம்பிக்கைகளை இன்னொருத்தரை காயப்படுத்திடுவோமோ
அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா தந்தை பெரியார் இன்னொருத்தரை காயப்படுத்திடுவோம், இன்னொருத்தருடைய மத நம்பிக்கைகளை காயப்படுத்திடுவோம், இன்னொருத்தருடைய சமூக நம்பிக்கைகளை காயப்படுத்தி விடுவோம் அப்படிங்கிறதுல எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு அவர் தயங்கினதே கிடையாது. அதை தயங்காமல் கேட்டதால் தான் இன்னைக்கு இந்த மேடையிலே பெண்கள் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த எல்லா சமூகங்களிலே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அந்த கேள்விகளால் தான். அது எதுவாக இருந்தாலும் அடித்து உடைச்சு அதை தகர்த்து புதியதாக ஒன்றை எழுப்ப அவர் தயங்கியதே இல்லை. அந்த தைரியமும் துணிவும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நமக்கு இருந்தால் இன்று இந்த சமூகத்தை இந்த நாட்டை நோக்கி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் டு குவெஸ்டன், பிலீஃப் இன் டயலாக், belief that everybody has a right to live their life to their faith, to their choices is shrinking today. And this is a time where we all have to stand up together to fight that, because if we do not fight it today together, then there will be no tomorrow to fight for it. Thank you all, and all the best to all of you. Father Joe Arun wants me to answer questions, and I didn't know that he can sing so well, so I think I have to. I can't sing. And Father, today's was not Mother's Day, today's Women's Day. Look at us equal, look at us as equals, not as mother. I don't want to fight with you. No, I told her not to fight with me. She is fighting here. Look at this. Please ask questions which will be helpful to you. Now I want to ask you. We say we always, for me, woman means first comes to my mind is my mother. That's why I sang. I'm sorry. No, not at all. You sang very well, so I don't apologize. For this only I asked. One thing that everybody says, we have to face the challenge. And somewhere I find my sisters. I was born with 5 sisters. 1 brother, 3 elder sisters, 2 younger sisters. We are 7 of us. And 3 elder sisters, 2 younger sisters were there. But they want to change. But somewhere they break down. Somewhere in their process, they break down. What would contribute? Is it a system or education or family? Who will give them that strength to sustain their fight? That's my question. See, the strength to sustain a fight for a man or a woman or a trans person or whoever it is. I mean, I think especially if you take the trans people here, the family doesn't support them at all. You're just thrown out. Once they know that you're different, you're thrown out. So where does their strength come from? It only comes from within themselves. So I think for all of us, if we look for support from somewhere else, I mean, I'm not saying support will never come. Support might come, but might not come also. But I think the strength only comes from within us. If you have that strength, nothing can stop you. Madam, good evening, and thank you for being with us today. You rightly said something, that women should learn to ignore, and there are numerous stones thrown at us in different places, and you rightly said that we should try and ignore it. Let me ask a personal question. There are some times when we are not able to ignore it. It could be the sheer volume of the accusation on us, or anything for that matter, or it could be the person who is
putting it forth in front of us. Have you had any situation where you were just not able to ignore that, and how did you handle that? When I have not been able to ignore it, it was a lesson for me to later learn to ignore it. Because I've always thought if a person cannot trust you, they're not worth it. Yes, ma'am. And whose society, like, if your question on your integrity, it is a different thing. But what is personal, I don't think, unless it is coming in the way of your work or integrity or anything, I don't think we have a responsibility to even answer that. Well said, ma'am. Just one more question. I feel that many a time it is not just the men who are the blocks in our path or career. Sometimes it's another woman. So what's your thoughts on that? See, I've never said that it's only men who block. Society is of men and women. So entire society has been nurtured to believe that there is a caste system, there are superior castes and there are castes which are less than us. Same way, they're also taught to believe that men are superior and women are, inferior. It is just not women are also trained to believe that they have to accept the superiority of men. For us, it is an unlearning process. We've been taught that there is a higher caste. We've been taught that men are superior. It's a complete unlearning process. We'll unlearn so many things in life. So it is an unlearning process, a conscious unlearning process. That it happens to some women, and some women it doesn't happen. So they are not blocks because they want to block you, but because they believe in it. I think it is your strength only comes from you. I think you should ignore even when again I'd like to say when they clapped, when I said why should women cook, I think every boy here who clapped, it was an unlearning process for them to believe that men can also cook. I don't think they've seen their grandfathers cook, or not many of them must have seen their fathers cook or share household responsibilities. But it is an unlearning and learning process. So I think if you can reach out and create an awareness, if not, go on with your life. Good evening, ma'am. So thank you for being here, and that was a great speech. My question is that what is that main change you'd like to see or you'd like to bring for the young girls in the next generation? I'd like to see a perfectly equal society where you are all safe and you don't have to think twice about what you wear, where you are, and what time of the day you're out, and what professions you choose, and who you choose to love. Thank you, ma'am. Ma'am, this is Vaibhavi. Firstly, thank you for your speech. Thank you for being the voice that actually spoke our thoughts. So thank you for that first. And thank you. Secondly, what I would like to ask you is, ஒருத்தங்க வந்து அவங்கள பெண்ணியவாதி அப்படின்னு உலகத்தில் சொல்லும் போது மற்ற ஆண்களுக்கு வந்து நீ ஆண்களோட எதிரியாக இருக்கிறதா தான் ஒரு இமேஜ் ப்ரொபகேட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் could you please for the benefit of those who believe so clarify what you think feminism is? I think feminism is it's about human rights, because it's 50% of the population, yeah, nearly 50% of the population. So it's about human rights,
அண்ட் விமென்ஸ் ரைட்டுன்னு சொல்லும் பொழுது இப்போ வந்து நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், என்னுடைய பொருளாதார தேவைகளை நான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு தந்தையோ கணவனோ சகோதரனுக்கோ அது ஒரு விடுதலை தான் இல்லையா? யூ டோன்ட் ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மீ, யூ டோன்ட் ஹாவ் டு borrow டு கெட் மீ மேரிட், யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்ட்ரகிள் ஆல் யுவர் லைஃப் டு டேக் கேர் ஆஃப் another woman இல்லையா? ஸோ it is freedom for the men also. You don't have to worry about when women being safe as fathers, brothers. It's freedom from women too. You don't have to wait for your mother to come and cook for you. You can cook yourself. You can take care of yourselves. You can clean your house. You don't have to wait for a woman to do all that for you. So feminism அப்படிங்கிறது வந்து it is humanism. That's all. So nothing to get worried about feminism there's nothing to fear about feminism. We have to be very inclusive. If any male student wants to ask a question, please, yes. In India, the parliamentarians women representation is only about 10 to 11%, and women's reservation bill, which was introduced during UPA 1 in 2008, wanted to bring about 33%. In the roots of democracy, such as PRI institutions and local level bodies, there is 33%. But 50% in Tamil Nadu. 50%? Yes, ma'am. In 50% Tamil Nadu, but in other states, sure. 33%. So that 33% is not attained till yet in the state legislative assemblies or in the Lok Sabha or in the Rajya Sabha. What is the way forward? How should India go about it? It's been acknowledged in various indices such as Global Gender Gap Index as well as the Economic Survey as well. So what is the way forward? This 33% women's reservation bill is one bill which nearly every party in parliament supports, but nobody wants to implement it, and that is the truth. The BJP government, the union government, in its election manifesto had also promised that they will ensure that 33% women's reservation is passed if they come to the government, and this is the second term, and I have not even seen it in the list of businesses which they present to party leaders in parliament. I've raised this so many times, and the DMK had a rally in Delhi. We invited all the party leaders, and we keep asking about this. And I mean, it's very sad to say it, but it's funny also in one way. I make it a point to raise it every few months. As a question or a 0 hour or some way in parliament, and every time I've got a standard answer. We are holding consultations with and we need a consensus. So we are trying to build that consensus to pass this bill. I really don't know, because they have 303, it's already passed in the Rajya Sabha. With 303, they don't care about anybody else. They've passed every bill which they wanted to pass, like the farmers bill or the CAA. Nothing has stopped them, but I don't understand why they need consensus. And there is consensus. The Congress, the DMK and many other, Trinamool, all of us support this bill, but they're still trying to create a consensus, and I hope there will be a better government soon which will definitely pass the bill. Thank you, and it's been a wonderful evening, and it is a wonderful opportunity to meet you all and being there, and thank you all once again, and all the best to every student here, and let us go into this world celebrating men and women as equals. Thank you.